தமிழ்நலம் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைய கால சூழ்நிலையில் நம்ம எல்லோருக்கும் தெரியும், நாம் உலகமே இன்றைக்கி பயந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எதனால் நம்ம பயப்படுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய சுவாச பாதைகளை, நுரையீரலை, நம்முடைய த்ரோட்டை சில கிருமிகள் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அந்த கிருமிகள் நமக்குள்ளே உள் வராமல் இருக்கிறதுக்கும் அது செயலை இழக்கிறதுக்கும் பார்த்தோம்னா, நம்முடைய உணவு முறைகளே நாம் அதை சரி செய்தோம்னா, சாப்பிட்டோம்னா நிச்சயமாக நம்முடைய நுரையீரல் பலமாகும், சுவாசப்பை கோளாறுகள் வராமல் இருக்கும், சுவாசப்பையில் நுண்கிருமிகள் சளிகளை உருவாக்காமல் இருக்கிறதுக்கு நம்முடைய வீட்டு சமையலே ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இருக்குது. அது என்ன மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா, வேறு ஒன்றும் இல்லை, தூதுவளை துவையல் தாங்க. அதை எப்படி சாப்பிட்றது, அதை எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, நம்ம தேவையான அளவுக்கு நம்ம தூதுவளை இலையை எடுத்துக்கிறோம். அது கூட கொஞ்சம் பெருங்காயம், குறுமிளகு எடுத்துக்கலாம், இல்லை வரமிளகாய் கூட நம்ம எடுத்துக்கலாம், உளுத்தம்பருப்பு நம்ம எடுத்துக்கிறோம். அப்புறம் சின்ன வெங்காயம், அது தேவையான அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா நம்ம வதக்கணும். எதில் வதக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பசுமாட்டு நெய்யில் நம்ம வதக்கணும். அதை வதக்கிய பிற்பாடு என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இதை துவையலாக மாற்றி இதை நம்ம சாப்பாட்டோடு நாம் பிசைஞ்சு நாம் அன்றாடம் இல்லைன்னா கூட வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னா, நாம் இப்போ பயந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த எத்தகைய கிருமிகள், விஷம் கிருமிகளும், இந்த சுவாச பாதையில் வரக்கூடிய அந்த கிருமிகள் நமக்குள்ளே அண்டாமல் இந்த சுவாசப்பை பலமாகக்கூடிய ஒரு உன்னத சக்தி இந்த துவையலில் இருக்குது. இந்த தூதுவளை துவையலை பார்த்தோம்னா, இது தனியாக இந்த தூதுவளையை மட்டும் நாம் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்குவோம். அப்போ தான் அந்த தூதுவளையினுடைய மேக்சிமம் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய நமக்கு சக்திகள் கிடைக்கும். இதே போல் முசுமுசுக்கை நாம் இப்போ சொன்ன ஃபார்முலாவில் அதுவும் பார்த்தோம்னா சுவாசப்பையை நல்ல பலமாக்கக்கூடிய ஒரு உன்னத மூலிகை தான். அதே போல் அதையும் நாம் துவையலாக நம்ம செஞ்சு சாப்பிடலாம். வாரத்தில் இது ஒரு நாள் அது ஒரு நாள் கூட நம்ம செய்து சாப்பிட்டோம்னா நம்மளுடைய சுவாசப்பை நல்ல பலமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நாம் உணவு பழக்கத்திலையும் சரி, சுவாச பயிற்சியும் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ நாம் ஏற்கனவே இந்த தமிழ்நலம் சேனலில் போட்டிருக்கோம். இதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டிஸ்கிரிப்ஷனில் அதை லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிருந்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்நலம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.